அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா பாத்திர கடைக்கு போயிருந்தோம். இது அம்மாவோட பாட்டியோட இட்லி பாத்திரம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு பித்தளை இட்லி பாத்திரம். இது போட்டுட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா நீ புதுசாக எடுத்துக்கோ பித்தளையிலே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அது 3.5 கிலோவுக்கு மேலே அதிகமாகவே இருந்துச்சு. 3.5 கிலோவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. சரி எதுக்கு இவ்வளோ ஹெவியாக இருக்க பாத்திரத்தை போட்டுக்கிட்டு, அதுவும் ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு பாத்திரம், கொஞ்சம் ஞாபகார்த்தமாக நம்மளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் அவங்க புதுசு மாதிரி பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் போடல. அதுக்கப்புறம் எனக்கு பர்த்டேக்கு நான் தான் கேக் வாங்க போயிருந்தேன். என் பர்த்டேக்கு கேக் வெட்டணும் அப்படின்லாம் இல்லை, கேக் நம்ம சாப்பிடுவோம்ல, அதுக்காக நான் சரி இந்த பர்த்டேனா சாக்கு வச்சு கேக் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் கேக் வாங்க போயிருந்தேன். ஹாப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அவங்கள எடுத்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தேன், நானும் இது மாதிரி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேக் வாங்கியாச்சு, பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. பாய்.